ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இன்றைக்கி சுண்டக்காய் காரக்குழம்பு. இந்த காரக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 10 பல் பூண்டு. இதுக்கு குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா கண்ணாடி பதம் ஓரளவுக்கு நல்லா வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2லேருந்து 3 அளவுக்கு தக்காளி நறுக்கி தக்காளி அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த தக்காளி வதங்குறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள் போட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலே வதங்கட்டும். எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா புளி, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை ஊற வச்சு கரைச்சி நான் இதில் சேர்த்துட்டேன். வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன். அதை சேர்த்து நல்லா கிளறிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சுண்டைக்காய் எப்போவுமே நறுக்கினதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைனா கருத்து போயிடும். சுண்டைக்காய் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி கொஞ்சம் நல்லா கொதி வந்து வரட்டும். சுண்டைக்காய் நல்லா கொதி வந்து நல்லா அந்த கலர் பச்சை கலரில் போட்ட சுண்டைக்காய் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நல்லா குழம்பு வற்றிரும், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லமாவது, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு சின்ன கட்டி வெல்லம் போட்டுருங்க. நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு. காரக்குழம்புக்கு எல்லாமே லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக வெல்லமாவது இல்லை நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு சேர்த்துட்டு நல்லா வற்றி குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்த அளவுக்கு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.